நிறைய போட்டியாளர்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? ஒட்டுமொத்தமாக ஏதோ ரிசல்ட் வரும், பட் இது பாடி பில்டிங்கில் மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியில், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் கெரியரில், உங்கள் பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே இதை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். இன்னும் சிலர் கேட்கலாம், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டீங்களா? வணக்கம் சகோதர சகோதரிகளே, வெல்கம் டு த கைடிங் தமிழ். போட்டியாளர்கள் நிறைய பேர் செய்கிற ஒரு தப்பு ஒன்று இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சிலர் கேட்கலாம். இன்னும் சிலர் கேட்கலாம், ஏன் சார் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்களே, நாங்களும் பொறுமையாக பார்த்துக்கிட்டு வரோம், இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம். எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக செய்த ஒருத்தர் தான் சொல்லிக் கொடுக்க முடியும்னா பல சமயம் வாத்தியார்களே இருக்க மாட்டாங்க. ஒரு வாத்தியார் தன்னுடைய லைஃப்பில் பல விஷயத்தை பார்த்துருப்பார், கேட்டிருப்பார். அவங்க வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்போது கேட்காம விட்டு மிஸ் பண்ணி அதனுடைய பலனை அனுபவிச்சிருப்பார். ஸோ அவர் வாத்தியார் ஆகும்போது, டேய் தம்பி, நான் இதெல்லாம் தப்பு பண்ணேன், இதனால் நான் பலதை இழந்தேன், சாதிக்க முடியாமல் போயிடுச்சு, நான் விட்டுட்டேன், நீ மிஸ் பண்ணாத அப்படின்னு ஒரு அக்கறையில், ஒரு ஆதங்கத்திலையும் ஒரு வாத்தியார் சொல்லலாம். நான் உங்களுக்கு சொல்கிற பல விஷயங்கள் நான் பார்த்து கேட்டது, சிலது நான் செய்தது, சிலது நான் செய்ய தவறியது, சில தவறுகள் நான் செய்து அதனால் பலன் கிடைக்காமல் போய் வருத்தப்பட்டது, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. புத்தக நாலேஜ் மட்டும் இல்லாமல் டைரக்ட் அனுபவம், மற்றவர்கள் செய்யும்போது அதை பார்த்து அதிலிருந்து தெரிந்து கொண்ட அனுபவம், வேறு சிலர் செய்யும்போது அவர்களிடம் கேட்டு அதை தெரிந்து கொண்ட அனுபவம், இப்படி பல்வேறு அனுபவங்கள். இதை நம்ம விஸ்டம்னு சொல்லலாம், ஒரு சார்ட் ஆஃப். இது எல்லாம் சேரும்போது தான் ஒரு ஆசிரியர்னு ஒருத்தர் உருவாகிறாரு. இப்படி நான் தெரிந்து கொண்ட, பார்த்த, புரிந்து கொண்ட விஷயங்களை நீங்கள் பயன்பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நிறைய போட்டியாளர்கள் செய்கிற தவறு என்ன தெரியுமா? தே கன்ஃபியூஸ் தெம்செல்ஸ் டூ மச். இதை என்னுடைய மனைவி அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, நீ ரொம்ப ஓவராக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற, ஒரு ஒர்க் அவுட் பிளான் அல்லது ஒரு குறிப்பிட்ட டைப் ஆஃப் கார்ப் சைக்கிளிங், வாட் எவர் நியூட்ரிஷன் பிளான் ஆர் அ பிஇடி சைக்கிள், எனிதிங் நீ ஸ்டார்ட் பண்ணுறல்ல, ரன் இட் த்ரூ. ஒரு 6 வாரம் 8 வாரம் ஜஸ்ட் கோ த்ரூ இட். அதுக்குள்ளே என்ன ஆகும், இதை நீ ஒன்று பண்ணிகிட்டே இருக்க, ஒரு ஒர்க் அவுட் ஒன்று பார்த்து பண்ணிகிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தா நம்ம கண்ணில் வேறு ஒன்று தெம்படும், வேறு யாராவது ஒரு புதிய போட்டியாளர் ஒன்று சொல்லுவாங்க, புதுசாக வந்திருக்கிற ஒரு காம்படிட்டர் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம திடீர்னு நம்ம புதுசாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு கோச் வேறு ஏதாவது ஒன்று சொல்வார், இது நல்லா இருக்க போல இருக்கேன் அப்படின்ட்டு இங்கேருந்து அங்கே தாவுவோம். ஸோ முதல்ல நம்ம செஞ்சுட்டு இருந்தது பர்ஹாப்ஸ் நம்ம உடலுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கும், அதனுடைய முழு பலன்களை பெறாமலேயே நம்ம ஒன்லேருந்து ஒன்று தாவறோம். இந்த மாதிரி ஒன்லேருந்து ஒன்று நம்ம தாவிக்கிட்டே இருந்தோம்னா ஒட்டுமொத்தமாக ஏதோ ரிசல்ட் வரும், பட் உங்களுக்கு எது பெஸ்ட், உங்களுக்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எது, which are all giving you optimal results அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். உதாரணமாக இந்த கடைசி ஒரு வாரம் கார்ப் லோடிங், வாட்டர் கட், இந்த டிப்ளீஷன், இந்த பீரியட் இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய பாடி ஒவ்வொரு மாதிரி ஒர்க் ஆகும். நான் இப்போ ஒரு கிளைண்ட்டோட ஒர்க் பண்ணுறேன்னா முதல் காம்படிஷனில் தான் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ரெண்டாவது காம்படிஷன் அந்த கிளைண்ட்டோட நான் ஒர்க் பண்ணும்போது ஐ வில் கெட் அ வெரி கிளியர் பிக்சர், இவருடைய உடலுக்கு எவ்வளோ கார்ப்ஸ் தரலாம், எத்தனை நாள் லோட் பண்ணலாம், என்ன பண்ணலாம், வாட்டர் கட் பண்ணுறதுனா எப்படி பண்ணணும், இந்த ஐடியா எனக்கு கிளியராக தெரியும். மூணாவது கான்டெஸ்ட்லேருந்து தட் பர்சன் வில் ஹிட் இஸ் பெஸ்ட். இல்லைன்னா ஒரு கான்டெஸ்ட்டில் ரொம்ப ட்ரையாக இருக்கும், ரொம்ப ஃப்ளாட்டாக இருப்பார், இன்னொரு கான்டெஸ்ட்டில் ஃபுல்லாக இருப்பார், ஆனால் அந்தளவு ட்ரையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு பிளான் எடுத்து அதை ஃபுல் அப்ரோச், அதனுடைய ஃபுல் கோர்ஸுக்கு நீங்கள் அதை ரன் பண்ணாமல் கண்டதை படித்து கண்டதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களால் நல்ல பலன்களை பெற முடியாது. யார் சொன்னாலும், எப்போ சொன்னாலும், எவ்வளோ சொன்னாலும், ஒரு பிளான் நீங்கள் கரெக்டுன்னு எடுத்து பார்த்து ஸ்டார்ட் பண்ணீங்களா, அந்த ஒரு ஃபுல் கோர்ஸ் ரன் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணுங்கள். டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ், டோன்ட் கெட் கேரிட் அவே. சும்மா மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. மாற்றணும் அப்படின்ற நேரம் வரும்போது மாற்றுங்க. டோன்ட் கெட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி மாற்றுறது, படித்து கன்ஃபியூஸ் ஆகுது, யாரோ சொல்கிறத கேட்டு கன்ஃபியூஸ் ஆகுது, பார்த்து கன்ஃபியூஸ் ஆகுது, இதை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய மைண்டை வேறு யாரோ ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நீங்கள் நினைக்கிற இலக்குக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க மாட்டாங்க. உங்களை இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை கொண்டு போய் ஒரு இலக்கில் சேர்க்கணுங்கிறதெல்லாம் எண்ணம் கிடையவே கிடையாது. மேக்ஸிமம் அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்வீஸை விற்கலான்னு வேணால் நினைக்கலாம். அதை தாண்டி அவர்களுக்கு உங்களுடைய மைண்டுங்கிற அந்த வண்டியை செலுத்துறதுக்கு எந்த ரைட்டும் கிடையாது. உங்களுடைய மைண்ட்
உங்கள் வாகனம், அதை நீங்கள் மட்டும்தான் செலுத்தணும். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ரன் இட் ப்ராப்பர்லி, டிரைவ் இட் ப்ராப்பர்லி. நிச்சயமாக உங்களுக்கு எது பெஸ்ட், என்னென்ன பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது தெரியும். இது உங்களுக்கு ஒரு அனுபவ பாடமாக இருந்து நாளைக்கு நீங்கள் ஒரு நல்ல கோச்சாக உருவாகிறதுக்கும் இது உதவும். இது பாடி பில்டிங்கில் மட்டும் இல்லை, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியில், உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில், உங்கள் வேலையில், உங்கள் கெரியரில், உங்கள் பிஸ்னஸில் எல்லாத்துலேயுமே இதை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். யூ வில் தேங்க் மீ இம்மென்ஸ்லி. ஐ கேரண்டி திஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோவையும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க தமிழ், வாழ்க பாரதம்.